ம். சஞ்சு சாம்சன் நாளைக்கு வாய்ப்பு இருக்குமா? தம்பி நீ சஞ்சுவை தூக்கிட்டு இங்க வராத. இல்ல நான் கேக்குறோம்பா. அதோட முக்கியமான ஓப்பனர். இப்ப இந்தியா முன்னூறு அடிச்சிருவாங்களா நாளைக்கு? மும்பைல வேற நடக்குது. கடைசியா அபிஷேக் சர்மா ஆமா. மும்பைல ஆன மேட்ச் வந்து 141 150 நம்ம அடிச்சாரு இங்கிலாந்தோட. இல்ல எனக்கு என்னன்னா நாளைக்கு ஒரு 150 பாப்போமோ? இஷான் கிஷன் கிட்டே இல்ல அபிஷேக் கிட்டே ஆண்ட்ரிச் கோஸ் பத்தி பேச போறேன். ஆண்ட்ரிச் கோஸோட ஃபார்மும் கொஞ்சம் போரா இருக்கு. ஏன்னா அவருதான் டாப் ஆர்டர் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. அது பெரிய கன்சர்னா இருக்கும்னு நினைக்கிறேன். யுஎஸ்ஏ டீம் வந்ததே தப்பு. முதல்ல இந்த குரூப்ல வந்ததே தப்பு. நீ என்ன கன்சர்னா இருக்கலாம் வேற பேசல. இது யுஎஸ்ஏ டீமுக்கு பதிலா இந்தியா பி டீம்னு போட்டு அடிச்சு எல்லாமே இந்தியன் பிளேயரா இருக்காங்க. இந்தியன் பிளேயர்ஸ், ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ், பாகிஸ்தான் பிளேயர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. மக்களே இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா இந்தியா விசஸ் யூஎஸ்ஏ மேட்சோட ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். ஒரு இன்ஜுரி அப்டேட் கூட இருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அந்த இன்ஜுரி அப்டேட் சொல்லிடுறேன். சிராஜ் வந்துட்டாரு பேக் டு த ஸ்குவாடு. ஹர்ஷித் ராணா தலைவனை வெளியேற்றிட்டாங்க. இத பத்தி என்ன நினைக்கிற? இது ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா சிராஜ் T20 விளையாண்டு ரொம்ப நாள் ஆகுது. அட்லீஸ்ட் பிரசித் கிருஷ்ணாவது இதுக்கு முன்னாடி விளையாண்டு. ஆனால் சிராஜ் பிரசித் கிருஷ்ணன் நல்ல பவுலர் தான். ஏன் இப்படி மாற்றி மாற்றி எடுத்துருக்காங்கன்னு தெரில. சரி வளவலன்னு பேசாமல் நம்ம இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏவுக்கும் மொதல் மேட்ச்சு வேர்ல்டு கப் திருவிழா தொடங்க போகுது. T20 திருவிழா இதிலிருந்து ஆரம்பிங்க. நம்ம தான் பாகிஸ்தான் நெதர்லாந்து ஆரம்பிச்சுக்கிறாங்க. நாளைக்கு நமக்கு நைட்டு மேட்ச்சு. சொல்லுங்க தினேஷ். நாளைக்கு மேட்ச் இந்தியா ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. இதுக்கு மேல என்ன சொல்றது? பிளேயிங் லெவன்ல ஏதோ சேஞ்ச் இருக்குமா? யுஎஸ்ஏ ஏதோ நம்மள அக்செப்ட் பண்றவங்களா? அது மாதிரி ஏதோ பேசலாம். யுஎஸ்ஏ உண்மையிலுமே இந்தியா அடிக்கிற மாதிரி அல்லது இந்தியாவை பயன்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு சிலிம்பிசம் பண்றதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கா? 2 பேர் சொல்லுங்க. வாய்ப்பே இல்ல. இந்தியால எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் கொஞ்சம் நல்லா ஆடுவாங்கன்ட்டு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா மும்பை மாதிரியான கிரவுண்ட்ல ஆடுறாங்க. நாளைக்கு வான்கடையில தான் ஆடுறாங்க. அதனால பேட்டிங் யூஎஸ்ஏ நல்லா ஆடும்னு எதிர்பார்க்கிறேன். நம்ம பேட்டிங் சொல்ல தேவையில்ல, நம்ம அடிச்சிருவோம். இருந்தாலும் என்னோட ப்ரெடிக்ஷன் பேட்டிங் சூப்பரா ஆடுவாங்களோன்னு தோணுது. 200 தான், 200 பிளஸ் தான் நினைக்கிறேன். அப்ப இந்தியா 300 அடிச்சிருவாங்களா நாளைக்கு? மும்பைல வேற நடக்குது. கடைசியா அபிஷேக் சர்மா மும்பைல ஆன மேட்ச் 141 150 நம்ம அடிச்சாரு இங்கிலாந்தோட. இல்ல எனக்கு என்னன்னா 150 பாப்போமோ? இஷான் கிஷன் கிட்டே இல்ல அபிஷேக் கிட்டே எனக்கு என்னன்னா அவங்க டீம்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் இருக்காரு. அவர் இந்த அபிஷேக் சர்மாவுக்கு மட்டும் கொஞ்சம் டேஞ்சரா இருப்பாரா என்னன்னு தெரியல எனக்கு. அது அந்த நட்டல் வைக்கிறவங்க போன வாட்டியே நல்ல பவுலர் இந்தியன் பிளேயர் தான் அவரும். அதே மாதிரி அவங்க டீம்ல அலிகானு இந்த மாதிரி ஸ்பின்னரும் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஸ்பின்னர்லாம் இருக்காங்க. இந்த பயிற்சி ஆட்டத்திலேயே பார்த்துட்டிங்கன்னா நல்லா போட்டாங்க. நம்ம என்னதான் 230 கொடுத்துருந்தாலும் அவங்க ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 200 அடித்தாங்க. பேட்டிங் நல்ல பேட்டிங் நான் தான் சொன்ன மாதிரி. ஆனால் பவுலிங் தான் பார்த்துட்டிங்கன்னா அவங்ககிட்ட இந்த மாதிரி பவுலர்ஸ் இருந்தாலும் ஓரளவு 300 வருமாங்கிறது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. இவங்ககிட்ட அடிக்க முடியாது, வேணா இன்னொரு டீம் இருக்குல்ல அதுகிட்ட அடிக்கலாம்னு நினைக்கிறேன். இவங்க கிட்ட வராது. டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. நம்ம வின் ஃபேவரட்ஸ் அண்ட் வின்னு பாத்தீங்கன்னா இந்தியா தான். ஆனா ஃபைட் நல்ல ஃபைட் இருக்கும். ஃபைட் இருக்குமா? எனக்கு தெரிஞ்ச ஃபைட்ல இருக்காது. சுமாரான பவுலர் தான். ஐபிஎல் பாத்துருக்கோம், பாத்துருக்கோம், எம்எல்சிலயும் பாத்துருக்கோம். 4 ஓவர் சராசரியா 40-45 போவாரு. நேற்ற வாழ்க்கை சொல்றீங்களா? 4 ஓவர் 35 போட்டுருவாரு. ஆனா விக்கெட் டேக்கிங் இப்ப பக்கமா விக்கெட் டேக்கிங் குறைஞ்சிட்டே இருக்குது அவர்கிட்ட. பார்த்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்விங்ல இல்ல நேற்ற வாழ்க்கை. அதனால எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஒன் சைடா ரொம்ப ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. இல்ல இதே நீ டாஸ் ஜெயிச்சு இந்தியா பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தாதான். அதே டாஸ் ஜெயிச்சு யூஎஸ் பேட்டிங் ஆனாலும் மேட்ச் பயங்கர சப்பையா இருக்கும் தான் என் கணிப்பு. எனக்கு தெரிஞ்சுனா இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகணுமா லோ ஸ்கோரிங் கிரவுண்டா இருக்கணும். நம்ம சென்னையில இப்ப அந்த காலத்துல எல்லாம் மேட்ச் நடக்குமா? சிஎஸ்கே 145 150 அடிச்சுட்டு டிஃபெண்ட் பண்றோம்ல, அது மாதிரி கிரவுண்டா இருந்துச்சுல மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நாம இப்ப மும்பை எல்லாம் ஹை பெல்ட் தான். பட்டா 250 270 ஸ்கோர் எல்லாம் யூஎஸ்ஏ எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. 260 270 ஸ்கோர் எல்லாம் இந்தியா ஈஸியா வச்சிருவோம். நாளைக்கு யார் அடிச்சு மேன் ஆஃப் மேட்ச் வாங்க போறாங்கிறது மட்டும் தான் கேள்வி. சஞ்சு சாம்சன் நாளைக்கு வாய்ப்பு இருக்குமா? தம்பி நீ சஞ்சுவை தூக்கிட்டு இங்க வராத. நான் அதோட முக்கியமான ஓப்பனர் ஆண்ட்ரிச் கோஸ் பத்தி பேச போறேன். ஆண்ட்ரிச் கோஸோட ஃபார்மும் கொஞ்சம் போரா இருக்கு. ஏன்னா அவருதான் டாப் ஆர்டர் நல்லா ஆடிட்டு இருந்தாரு.
அவரோட ஃபார்மே இப்போ கொஞ்சம் பிராக்டிஸ் மேட்ச்லயும் கொஞ்சம் சுமாரா தான் ஆடி இருந்தாரு. அது வந்து பெரிய கன்சர்னா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஎஸ். யுஎஸ்ஏ டீம் வந்ததே தப்பு, முதல்ல இந்த குரூப்ல வந்ததே தப்பு. நீ என்ன கன்சர்னா இருக்கலாம் வேற இல்ல பேசுற. இது யுஎஸ்ஏ டீமுக்கு பதிலா இந்தியா பி டீம்னு போட்டு அடிக்கலாம். எல்லாமே இந்தியன் பிளேயரா இருக்காங்க. இந்தியன் பிளேயர்ஸ், ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ், பாகிஸ்தான் பிளேயர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. நீ அதை பத்தி யூஎஸ்ஏ பத்தி பேச தேவையில்ல. எனக்கு தேவை நாளைக்கு பிளேயிங் லெவல்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? பயிற்சி நல்ல பேட்டிங் வந்து bowling, கேப்டன் வந்து மோனாக் பட்டேல் வந்து நல்ல பேட்ஸ்மேன் தான். இந்திய பிளேயிங் லெவல்ல ஏதாவது சேஞ்ச் எதிர்பார்க்கீங்களா கடைசி மேட்ச்ல இந்த மேட்ச்க்கு? நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, பிளேயிங் லெவல்ல சொல்லு சஞ்சு சாம்சன். நீ சொல்லு. சஞ்சு சாம்சங் தர மாட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சு, அதான் பயிற்சி ஆட்டத்துல கழட்டி விட்டீங்க. என்ன அதேதான் பயிற்சி ஆட்டத்தில் என்ன ஒரு பேட்டிங் லைனப் பண்ணாங்களோ அதை ஆடுவாங்க. ரிங்கு சிங் என்ன கீழே வருவார், சிவம் துபே மேலே ஆடுவார். மற்றபடி பவுலர்ஸ் பார்த்துட்டு ஹர்ஷ்தீப் சிங், பும்ரா தான் சிராஜில் உள்ள ஆட வைக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். வருண் சக்கரவர்த்தி, அக்சர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா இந்த பிளேயிங் இதோட தான் போவாங்க. தேவைப்பட்டால் உங்களுக்கு மேலே ஓவர் போட சிவம் துபே, திலக் வர்மா இருக்கிறனால சிம்பிளான இதோடைய போயிடுவாங்க. எனி சான்சஸ் ஆஃப் குல்தீப் பிளேயிங்? வாய்ப்பு குல்தீப் ஆட வாய்ப்பு இருக்கு. மும்பைல வாய்ப்பே இல்லை. குல்தீப் மாதிரி பவுலர்ஸ் எல்லாம் பிக் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பும்ரா மாதிரி பவுலர்ஸ் எல்லாம் கூட டேக்கர் பண்ணிடுவாங்க. குல்தீப் மாதிரி ரிஸ்க் பண்ணர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இல்ல. நம்ம பாத்துருக்கோம். ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி ஃபர்கான் வந்து பும்ரா போட்டு கிழிச்சதை பார்த்தோம். அது மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து பும்ரா டேக் டவுன் பண்ணிட்டாங்களா வச்சுங்களேன். குல்தீப், அக்சர் எல்லாம் அக்சரு, வருண் எல்லாம் அவங்களாம் ஆடி இருக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப வருண் ஒருத்தர் போதுமே. நீ பேசுற குல்தீப் தான் வந்து விக்கெட் எடுக்கணும். இல்ல இப்போ அதான் குல்தீப் நீ சொல்ற பாயிண்ட் வந்து கரெக்டான பாயிண்ட் தான். ஆனா குல்தீப் ஆட வைப்பாங்களா, கேம் டைம் காண்டி ஆட வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணல. ஏன்னா இப்போ இந்த ஸ்குவாடு அக்சரு வருண் கூட தான் இவங்க போக போறாங்க த்ரூ அந்த டோர்னமெண்ட்னு தோணுது எனக்கு. அதனால குல்தீப்புக்கு வாய்ப்பு கம்மி தான். பியூர் ஸ்பின்னிங் ட்ராக்கா இருந்தா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அவர் எடுத்துட்டு வர வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீலங்கா போனா டீம்ல ஸ்குவாட்ல ரெண்டு ஸ்ரீலங்கா போனா ஆட வைப்பாங்க. ஸ்ரீலங்கா போனா ஆடுவாங்க. ஆமா, இந்த ஸ்குவாட்ல இந்த ரெண்டு ஸ்குவாட்லயுமே பெருசா பேசுறதுக்கு ஒன்றும் இல்ல. மெயினான கன்சிடர் இருந்துச்சு அந்த கோட்ஸோட ஃபார்ம் தான். அதுக்கப்புறம் இப்ப அந்த வாஷிங்டனோட இன்ஜுரி அப்டேட் வந்து இன்னுமே சொல்லல. பிசிசிஐ வந்து வெயிட் பண்றாங்க அவர் ஃபிட்னஸ் கிளியர் பண்றதுக்காக. ஆக்சுவலா அவருக்காக தான் வெயிட் பண்றாங்க பிசிசிஐ. அவரு கிளியர் பண்றாருன்னா அவரு தான் விளையாடுவாரு. எனக்கு தெரிஞ்சு கிளியர் பண்ணிடுவாரு. இல்ல வாஷிங்டன் இப்ப இருக்க டீம் செட் ஆன டீம் வாஷிங்டன் ஆட வைக்க முடியுமா? பிளேயிங் லெவல்ல ஆடல. அப்புறம் ஏன் வெயிட் பண்றாங்க? பிளேயிங் லெவல் கஷ்டம் தான். அவ்வளவுதான். வேற யாருக்கு பதிலா ஆட வைப்பாங்கன்னா ரிங்கு சிங் பதிலா ஆட வைப்பாங்க. கரெக்டா? ரிங்கு அக்சரும் பேட்டிங் ஆடுவாரு, பவுலிங் தான் போடுறாரு. ஒன்லி லெஃப்ட் ஹேண்டர் தான் உனக்கு வந்து வித்தியாசம் இல்ல. இத நான் என்ன கேட்கறேன்னா, உனக்கு லெஃப்ட் ஹேண்டருங்கிற அவர் ஆஃப் ஸ்பின்னு போடுவாரு. ஆனா இது கடைசியா நம்ம போலன்னா ஒரு பேட்ஸ்மேனை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். தேவைப்பட்ட ஓவர் போடுறாரு. நீங்க T20 போதும் வாஷிங்டன் ஒன்றும் பவுலரா யூஸ் பண்ணல, பேட்ஸ்மேனா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட இருந்து ஒரு 2 ஓவர் வாங்கணும்னு நினைச்சு ரிங்கு சிங்கை டிராப் பண்ணிட்டு, ஏன்னா அவர் பேட்ஸ்மேனாக தான் ஆடுறாங்க, ஒரு ஃபினிஷர் ரோல் அதையுமே அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் ரிங்கு சிங் மாதிரி பண்ணி தந்திருக்காருன்னா பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு 2 மேட்ச் அவரே ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அது ஆஸ்திரேலியா மாதிரியான ஒரு டீமுக்கே அடிச்சு தந்திருக்கும் போது நான் கேட்குறேன், அதுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்களா வாஷிங்டன்? வாஷிங்டன் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டன் வந்தாலுமே வாஷிங்டன் இடம் இருக்காது. இன்னொரு பாயிண்ட்டும் சொல்றேன், ஆஃப் ஸ்பின்னர் பாகிஸ்தான் மாதிரி டீம்ல லெஃப்ட் ஹேண்டர் 2 பேர் அதிகமா தான் ஒருவேளை ரிங்கையோ இல்ல சிவமையோ உட்கார வச்சுட்டு நம்ம ஆஃப் ஸ்பின்னர் ஆடலான்னு கூட ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் ஃபிட்னஸ். ஹர்ஷித் ராணா வந்து இன்ஜுரி ஆன உடனே சிராஜ் ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வருவீங்க. இவரோட ஃபிட்னஸ் சர்டிபிகேட் தெரியாம நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் அறிவிக்காம வச்சுக்கிறாங்க. இதுதான் ஒரே காரணமா இருக்கும் ஆஃப் ஸ்பின்னர் அப்படிங்கிறதுக்கோசரம். அதெல்லாம் நம்ம அவ்வளோ டீப்பா எடுத்துட்டு போக தேவையில்ல. நம்ம இதோட நம்ம டீப்பா பேச ஒண்ணும் இல்ல. ரிவ்யூ 60% வாசி வந்தாலும் இடம் கிடையாது, அவ்வளவுதான். இல்லடா, வாஷிங் சுந்தர் பவுலிங் போடுறாரோ பேட்டிங் ஆடுறவரோ கன்ஃபார்ம் பிளேயிங் லெவல்ல இருந்துட்டு இருந்தாரு. ஆமா, இன்ஜுரி நடந்தா குல்தீப்போ இல்ல அக்சரோ யாரோ ஒருத்தர் மாத்தி ஆடுற மாதிரி இருந்துச்சு. இதோட முடிச்சுக்குவோம். நம்ம நாளைக்கு இந்தியா ஜெயிச்ச வாட்டி போஸ்ட் மேட்ச் இதுல யாரு நல்லா விளையாண்டான்னு பார்ப்போம். தப்பி தவிர யூஎஸ் எது பேட்டிங் எடுத்துட்டாங்கன்னா மொக்கையா போயிடும். அப்புறம் என்ன பண்றது எனக்கு தெரியல. சரி, நாளைக்கு வீடியோல பார்ப்போம். சரி, நான் கடைசி வந்துட்டு கேட்கறேன் உங்க 2 பேர்கிட்ட, யார் மேன் ஆஃப் தி மேட்ச்? மேன் ஆஃப் தி மேட்ச் வருண் சக்கரவர்த்தி. வருண் சக்கரவர்த்தி. நான் இப்படி சொல்றேன், பேட்டிங் ஃபர்ஸ்ட் யூஎஸ் எடுத்ததுன்னா வருண் சக்கரவர்த்தி. இதே
பேட்டிங் ஃபர்ஸ்ட் நாம் எடுத்தோம்னா இஷான் கிஷன். ஓகே, நீங்க? ஹர்திக் நான் பாண்டியா, திலக் வர்மா சொல்றேன். சூரியகுமார், மும்பை பிளேயர்ஸா பொறுக்கிட்டு இருக்கான். திலக் பார்த்து வர்மா. பொறுமையா சொல்லுவான். சரி, நான் சொல்றேன். நாளைக்கு அபிஷேக் திலக் சர்மா வர்மா. வந்து ஒரு நீ century ஆரஞ்சு சொக்காய எதிர்பார்க்கிறேன். பார்த்து சொல்லு. ஏன்னா இந்த மாதிரி இருங்கடா. சும்மா சொல்லலாம்னு ஒரு பார்த்தேன். எக்ஸ்பெரிமெண்ட் தானே. நாளைக்கு ஆரஞ்சு சொக்காய்க்காரங்கிட்ட இருந்து ஒரு செஞ்சுரி எதிர்பார்க்கிறேன். வாய்ப்பே இல்லை. நாளைக்கெல்லாம் ஆரஞ்சு இல்ல இல்ல சொக்கா செஞ்சுரிலாம். அபிஷேக் சர்மான்னு நானும் சொல்லலாம் தான் இருந்தேன். ஆக்சுவலா இந்த அபிஷேக் சர்மா கடந்த 3 மேட்சா அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆயிட்டு வரோம்னு கொஞ்சம் பயமாயிருச்சு. அதனால அபிஷேக் சர்மா சொல்லல. பாப்போம்.